அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குறித்து எப்பொழுது முடிவு வெளியிடப்படும் என உரிய தகவல் தெரிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் உரிய தகவல் தெரிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இது குறித்தான முழு விவரங்களை தெரிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக தனது கருத்தை தெரிவிப்பதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். அதாவது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குறித்து எப்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பது குறித்து தெரிவிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்குது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாதுன்னு, உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சியிலோட இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாதுன்னு கோரிக்கை விடுத்து அனுப்பப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி உட்கட்சி விவகாரங்கள் குறித்தும் அதிகார வரம்பு உள்ளதா என்பது என ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்து 7 வாரங்கள் கடந்த பின்னும் அதிகார வரம்பு குறித்து இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் எடுக்கல என கூறி இந்த ஆரம்ப கட்ட விசாரணைக்கு கால வரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் தரப்புல புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டிய உள்ள சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்தாமல் இருப்பது தேவையற்றது. இது தேவையில்லாத தவறான தகவல்களை பரப்ப வழிவகுக்கும்னு தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. இதுல அதே மாதிரி தேர்தல் நெருங்கும் வேளையில கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வாய்ப்பு உள்ளதால ஆரம்ப கட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் கொடுத்திருந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம், கே சுரேந்தர் அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போ இபிஎஸ் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி 2 மாதங்கள் நிறைவடைந்த பின்னரும் அது தொடர்பா எந்த உத்தரவும் தற்போது வரை பிறப்பிக்கலன்னு தெரிவிச்சாரு. தேர்தல் நெருங்கும் நிலையில விரைவாக உத்தரவை பிறப்பிக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடணும்னு கோரிக்கை வச்சாருங்க. இதனை அடுத்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பது குறித்து கேட்டு தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணையை 4ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.